ரகுவம்சம் வளர்ந்த வரலாறு. திலீப அரசருக்கு குழந்தை பேர் இல்லை. அவரும் அவர் மனைவி சுலக்ஷனாவும் வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு சென்றனர். சூரிய வம்ச அரசருக்கு ஆசான் வசிஷ்டர். மதிப்புக்குரிய மகர்ஷியே, எனக்கு பின் அரியாசனத்தில் அமர வாரிசு இல்லாது பெரும் கவலை அளிக்கிறது என்று வருந்தினார் அரசர். அரசே, உங்களுக்கு சந்ததி இல்லாததுக்கு காரணம் உண்டோ? இந்திரனுக்கு உதவி செய்ய அவ்வுலகம் சென்று திரும்புகையில் கேட்கும் வரமளிக்கும் காமதேனுடன் மரியாதை செலுத்தாமல் அதை வலம் வராமல் வந்தாய். அச்செயலை அவமதிப்பதாக எண்ணிய காமதேனு உனக்கு சந்ததி இல்லாமல் போகட்டும் என்று சாபமிட்டது. உயர்ந்தவரை மதிக்காதவர் மகிழ்ச்சியாக வாழ முடியாது என்று கூறினார் வசிஷ்டர். குருதேவரே, அது தவறுதலாக நடந்தது என்று வேண்டுமென்றே செய்ததல்ல. நான் அந்த சாபத்திலிருந்து மீள்வது எப்படி என கேட்டார் அரசர். திலீபரே, பசு நந்தினி தன் கன்றுடன் ஆசிரமத்திற்கு வந்துள்ளது. அதை பராமரித்து சேவை செய்யுங்கள். உங்கள் சாபம் நீங்கிவிடும் என்று கூறினார் வசிஷ்டர். தம்பதியில் இருவரும் ஆசிரமத்திலேயே தங்கி நந்தினியை தொழுது வந்தனர். திடீரென்று ஒரு நாள் சிங்கம் ஒன்று பசுவின் மீது பாய்ந்து கொல்ல வந்தது. வில்லை எடுத்து அம்பை தொடுத்து சிங்கத்தின் மீது எரிய நினைத்தார் திலீபர். ஆனால் அவரால் கைகளை கூட அசைக்க முடியவில்லை. ஆச்சரியமாக அந்த சிங்கம் மனித குரலில் பேசத் துவங்கியது. அரசே, நான் சிவபெருமான் பக்தனால்தான் உன்னை கொல்ல முடியாது. பசியுடன் இருக்கிறேன். என் பசியை போக்க பசுவை கொல்ல விடு என்றது சிங்கம். நான் இந்நாட்டு அரசன். நாட்டில் வாழும் உயிர்களை காப்பது என் கடமை. பசுவை விட்டுவிட்டு என்னை கொன்று உன் பசியை போக்கிக்கொள் என்றார் திலீபர். அரசே, நான் சிவபெருமானின் சேவகன். சிங்க உருவில் உன்னை சோதிக்க அனுப்பப்பட்டேன். உன் இளகிய மனத்தையும் சேவை மனைப்பான் கண்டு மகிழ்ந்தேன். உனக்கு ஆண் பிள்ளை பிறப்பான் என வாழ்த்தியது. அதன்படி அரசனுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு ரகு என்ற பெயர் சூட்டப்பட்டது. சூரிய வம்சம் அதன்பின் அவர் பெயரால் ரகுவம்சம் என அழைக்கப்பட்டது. மகாவிஷ்ணு ராமராக அவதரித்தது இந்த வம்சத்தில்தான். பிற உயிர்களையும் நம் உயிர்வோடு நேசிப்பதுதான் தெய்வீக குணமாகும். அந்த குணம் நம் வம்சத்தையே செழிக்கச் செய்யும்.